தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒரு மனுஷன் கடவுளை வேண்டி தவம் இருந்தானா. அவன் முன்னாடி கடவுள் தோன்றுனாரா. அவன் கடவுள்கிட்ட என்னை ஏன் இப்படி படைச்சிங்க, என் வாழ்க்கையோட மதிப்பு தான் என்ன அப்படின்னு கேட்டானா. கடவுள் அவன்கிட்ட ஒரு சிகப்பு கல்லை கொடுத்து இதோட மதிப்பை அறிஞ்சிட்டு வா, ஆனால் இதை விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அவனும் அந்த கல்லை ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரிக்கிட்ட காட்டினதுக்கு அந்த கல்லுக்கு பதில் நான் 1 டஜன் ஆரஞ்சு பழங்களை தரேன் அப்படின்னு சொன்னானா. அதையே ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரிக்கிட்ட கேட்டதுக்கு 1 மூட்டை கிழங்கு தரேன் அப்படின்னு சொன்னானா. நகை கடையில் காட்டினதுக்கு 50,000 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவன் உடனே வேணாம் அப்படின்னு சொன்னதும் 1,00,000 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு அந்த நகைக்கடை ஓனர் சொன்னாராம். அடுத்து இந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஆபரண கற்கள் வியாபாரிக்கிட்ட காட்டி அதோட மதிப்பை கேட்டானா. அந்த கல்லை வாங்கி பலமுறை பரிசோதிச்சுட்டு இது அருமையான மாணிக்கக்கல், உங்களுக்கு எங்கே கிடச்சிது, ஒட்டுமொத்த உலகத்தையே விற்று கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். குழப்பமான இவன் கடவுள்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொன்னானா. அதுக்கு கடவுள், பாத்தியா, ஒரு கல்லுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதிப்பு கொடுக்குறாங்க, ஆனால் கடைசியாக அந்த கல்லோட உண்மையான மதிப்பை ஒருவர் தான் சரியாக சொன்னார். அதே போல தான் உன்னை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி குறைச்சி மதிப்பிடுறாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படவே கூடாது. உன்னுடைய உண்மையான மதிப்பை தெரிஞ்சவங்கள கூடிய சீக்கிரம் நீ கண்டுபிடிப்ப, மனம் தளராத அப்படின்னு சொல்லி கடவுள் மறைஞ்சாராம். கடவுளோட படைப்பில் ஒவ்வொருத்தவங்களும் அற்புதமானவர்கள் தான். தாழ்வு மனப்பான்மை கொள்ளவே கூடாது. நம்மளை பற்றி உயர்ந்த எண்ணம் நமக்கு முதல்ல வரணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதத்தில் சிறப்பானவங்க தான். உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான், யாருமே இல்லை. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. 3 மாணவர்கள் சரியாக படிக்காத காரணத்தினால பரீட்சைக்கு வராமல் கட்டடிச்சிட்டு படத்துக்கு போனாங்களாம். படம் முடிஞ்சதும் ட்ரெஸ்ஸில் சேரை அள்ளி பூசிக்கிட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட போனாங்களாம். அவர்கிட்ட, சார், காலையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பரீட்சைக்கு வந்துடலான்னு நினச்சோம், வர்ற வழியில் பைக் பஞ்சர் ஆகி 3 பேரும் சேத்துல விழுந்துட்டோம், எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டாங்களாம். தலைமை ஆசிரியரும் அதை புரிஞ்சுக்கிட்டு 3 நாள் அவகாசம் கொடுத்தாராம். 3 நாள் கழித்து 3 பேரும் நல்லா படிச்சுட்டு வந்தாங்களாம். 3 பேரையும் தனித்தனி ரூமில் உட்கார வச்சாராம். கேள்வித்தாளில் 4 கேள்வி தான் இருந்துச்சான். முதல் கேள்வி, யாருக்கு கல்யாணம்? 2வது கேள்வி, கல்யாணம் எங்கே நடந்துச்சு? 3வது கேள்வி, மாப்பிள்ளை என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு? 4வது கேள்வி, எந்த பைக்கில் போனீங்க? கண்டிஷன்னு போட்டு பதில்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சான். யதார்த்தமாக நம்புகிறவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம். நம்ம ஏமாறும்போது தான் அந்த வலியும் வேதனையும் நமக்கு புரியும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.